முதல்ல நடக்கிற காரியத்தை பேசேன். ஏன்டா நடக்காது? அத்தை மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஐயோ மாயா, அம்மா மனசு மாறணுங்கிறதுக்காக தான் நாம குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்றேன். என்ன சின்ன பேசுற? என்னையே அவங்களுக்கு பிடிக்கலையா? நம்ம குழந்தைய மட்டும் பிடிச்சிரோன்னு என்னடா நிச்சயம்? என் மேல இருக்கிற வெறுப்ப அவங்க குழந்தை மேல காட்டிட கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன். அட போ மாயா, நல்லா ஏமாத்துற நீ. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் இந்த மாயாவுக்கு பதிலா சாயான்னு யாரையாவது தேடி போயிடும் பாத்துக்கோ. ஆ, ஓஹோ, துரைக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படிலாம் உன்னை போக விட மாட்டேன். போயிடுவியா என்ன? சொல்லுடா, சொல்லுடானா போயிடுவியா? ஆ, வாய்ப்பு இருக்கு. அதான பார்த்தேன், நீ சும்மாதான சொன்ன. இந்த நேரத்துல அவன் மனச மாத்தி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். இந்த பத்மா யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல காட்டுறேன். ச்சீ. ஓ, வேவு பாக்குறீங்களா? அப்ப உங்களை வெறுப்பேத்துறதுல தப்பே இல்ல. டேய் சீனு, என்னடா பண்ற? என்ன இப்ப விட போறியா இல்லையா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? டேய், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம்டா. இனிமே இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது. சொல்ல சொல்ல நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்து எதுவுமே பண்ணவே இல்லையே. என்ன? சரி, நீ போய் தூங்கு. ஏய், என்ன மாயா, நீ என்னென்னமோ பண்ண, ஆனா ஒன்னும் புரியல. பொசுக்குன்னு பார்த்தா இப்ப படுத்து தூங்குன்னு சொல்ற. ஆமாடா, காலையில சீக்கிரமா கடைக்கு போக வேண்டாமா? நீ என்ன நல்லா ஏமாத்துற மாயா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. உன்ன ஏமாத்தலாம் இல்ல சீனு.